ட்ரேடிங்கில் 100 டேஸ் சேலஞ்சோட இன்றைக்கி 15th டே. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிக்கிறது ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. நம்ம எடுத்துக்கிறது பை சைடு என்ட்ரி, ஓகேங்களா. 25,650 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் காட்டுறேன். ஸோ பை பண்ணது 213 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. எத்தனை மணிக்கு? 9:25, ஓகேவா. செல் பண்ணது 10:55, ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸில் ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சு. 245 டார்கெட் ப்ரைஸ், ஒரு 30 பாயிண்ட் வச்சுருக்கோம், ஓகே. நான் எடுத்தது மேலே குவான்டிட்டி தெரியும், ஒரே லாட் தான் எடுத்திருக்கோம், 2 லாட், ஒரு சிங்கிள் லாட் தான் எடுத்திருக்கோம். நம்ம கேபிட்டல் 35,000. ஸோ மெயினான விஷயம் என்னென்னா, ட்ரேடிங் நம்ம பண்ணவே கூடாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுங்க, இங்கே போர்ட்ஃபோலியோ இருக்கா, இங்கே வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஓடினே இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸு மாறி 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 வந்துனே இருக்கும். நீங்கள் பார்க்கவே கூடாத விஷயம் என்னென்னா இந்த பொசிஷனை தான். ஸோ நீங்கள் ஒரு பை எடுத்துறீங்க, ஓகேங்களா. அது வந்து மேலே போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் போக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அது போகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த பிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா ப்ராஃபிட் காமிக்கும், ஓகேவா. இப்போ நான் இந்த பிஎன்எல் எடுக்கலை ரெக்கார்டு. ஸோ நான் அடுத்த வாட்டி எடுக்கும் போது காட்டுறேன். இது வந்து ஃபிக்ஸ்டு, லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 1,600 வரைக்கும் லாஸ் போயிடுச்சு, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு 450 வரைக்கும் ப்ராஃபிட் போயிட்டு தான் லாஸ் போச்சு. பார்த்தவொடனே என்ன தோணும், அப்போயே க்ளோஸ் பண்ணி தான் 400 கிடச்சிருக்கேன், இப்போ லாஸ் ஆகிட்டுமே சொல்லி தோணும், ஓகேவா. ஆனால் என்ன கான்செப்ட்னால், நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறப்போ இப்போ இதோட சினாரியோ என்னென்னு பாருங்கள். ஏன் இந்த ட்ரேட் நம்ம எடுத்தோம்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே, ஓகேங்களா. கிட்டத்தட்ட மோர் தென் வந்து 60% மேலே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய கேப் இருக்குது. அது என்ன மீனிங்கு, மார்க்கெட்டோட ப்ரெஷர் வந்து, அதாவது மார்க்கெட்டோட சைடு வந்து அப் சைடாக இருக்கிறது தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாக போனதால் என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து அந்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே சர்ன்னு இறங்கிச்சு, ஓகேங்களா. இறங்கிட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கேப் வந்து ஃபில் பண்ண மார்க்கெட்டு ஃபில் பண்ணிட்டு தான் போகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லா டைம்லாம் அப்படி ஆகாது. ஸோ அது என்ன ஆகுனா, இப்போ இந்த கேப் இருக்குது அப்படின்னா, இந்த கேப்லேருந்து வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிருக்கு, டேர்ன் ஆகிருக்கா, டேர்ன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இங்கே டேர்ன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் டவுன் போயிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ இதை பார்த்துட்டு ரிவர்ஸ் போகுது அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து எப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிபிஆர் இருக்குது, ஓகே. இந்த சிபிஆர் பிரேக் பண்ணிச்சுன்னா ரிவர்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ட்ரெண்ட் வந்து அகைன்ஸ்டாக எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நம்மளுக்கு மேலே விட கீழே டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிருக்கு, கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. அங்கே போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தெரியாமல் போயிட்டு இதே மெத்தடில் அப்பு அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போயிருக்குன்னா அது எவ்வளோ தூரம் வந்து டவுன் போகுது, எங்கே டேர்ன் ஆகுது, எந்த இடத்துல டேர்ன் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், முந்தா நேற்று காட்டுறோம். நேற்று இங்கே இருக்குது, முந்தா நேரத்தோட ஹை வந்து எங்கே இருக்குது இருக்குது, ஓகே. இந்த டேக்கு முந்தின டே, ஓகே, 5ஆம் டே வந்து ஹை இங்கே இருக்குது. கரெக்டாக பாருங்கள், அந்த இடத்துல டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கா. இங்கே பாருங்கள், இங்கே டச், இந்த இடம் தான் 25,800. ஸோ அந்த ப்ரைஸுக்கு டச் பண்ணோடனே மார்க்கெட்னா இருக்குது, அப்படியே ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அந்த ரிட்டர்ன் பண்ண பாயிண்ட் போதும், ஃபுல்லாக போன அவசியம் இல்லை. நமக்கு 20 பாயிண்ட், இன்னும் சொல்ல போனால் சேஃபாக போனோன்னா ஒரு 10 பாயிண்ட் இருந்தாலே போதும், நம்ம நல்லபடியாக ப்ராஃபிட் எடுத்துடலாம். இது வந்து நான் 30 பாயிண்ட் வச்சுருக்கேன். எனக்கு வந்து அது தெரியும்ன்றதால வச்சுருக்கேன். அவ்வளோ தூரம் போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதால். இன்கேஸ் 20 பாயிண்ட் போய்ட்டு மார்க்கெட் திரும்பலாம், 15 பாயிண்ட் போய்ட்டு திரும்பலாம். ஸோ டார்கெட்டை கம்மியாக வைங்க, கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லாட் எடுக்கலாமே தவிர, கேபிட்டல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக லாட் எடுத்தால் நமக்கு லாஸ் தான் வரும். ஆக்சுவலி என்னோடய கேபிட்டல் 35,000 தான். ஆனால் நான் வச்சுக்கிறேன், நான் வர லாபத்தில் நான் அப்பப்போ எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 2,000 ரூபாய், அதை அப்படியே எடுத்துருவேன். ஸோ இதில் எக்ஸஸ் அமௌண்ட் வைக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு மொத்தமாக லாஸ் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேபிட்டல் வந்து எனக்கு இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா, ஒரு லாட்டு பண்ணால் எவ்வளோ தேவை ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் 1 லட்ச ரூபாய் தேவைப்படும். ஒரே லாட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 lakh rupees தேவைப்படும். அப்போனா தான் உங்களால் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும். நிறைய லாஸஸ் வந்தாலுமே கூட, மிஸ்டேக் பண்ணாலுமே கூட நீங்கள் வந்து திரும்ப ரெக்கவரியும் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அவசரப்பட்டு என்ட்ரி ஆகிறதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெயிட் பண்ணி பண்ணுறது தான். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்புன்னு போட்டிங்க, ஓகேங்களா. எது இந்த டாப்பில் மார்க்கெட் வேணால் அப்போ தான் ஆயிருக்கு, எங்கேருந்து ஆயிருக்கு, ஓகேங்களா. இப்போ நீங்கள் அப்போ என்ன பண்ணி அவசரப்பட்டு போட்டிங்க, பட் வெயிட் பண்ணியிருந்து இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸில் போயிட்டுருக்கோம். எப்போ இந்த பாயிண்ட்டை தாண்டுதோ அப்போ தான் ப்ராஃபிட் வரும். நீங்கள் அதுக்கு அவசரப்பட்டு போகிறதோட வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்காமல் நீங்கள் ப்ராஃபிட் தான், ஓகே. அப்போ ஹோல்ட் பண்ணிட்டீங்க, அது ப்ராஃபிட்டை. உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கின பேசுறது மேலே போனால் ப்ராஃபிட், கீழே போனால் டவுனா. அப்போ இங்கே எடுத்து நீங்கள் அவசரப்பட்டு எடுத்தால் நீங்கள் டவுனில் இருப்பீங்க. பட் நீங்கள் எடுக்காமல் வெயிட் பண்ணிங்கன்னா நோ லாஸில் இருப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, திரும்ப வெயிட் பண்ணி உங்களுக்கு இங்கே எடுக்கிறீங்க என்ட்ரி, இந்த இடமோ இல்லை இந்த இடம் ரிவர்ஸ் ஆக எடுத்திங்கன்னா
உங்களுக்கு ப்ராஃபிட் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுதுல்ல, உங்களுக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. மெஜாரிட்டி நம்ம நல்ல டேட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம 10 ட்ரேட் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 6 ட்ரேட் ஆச்சு ரிவர்ஸ் ரொம்ப தூரம் போகக்கூடாது. நீங்கள் அப் எடுத்திங்கன்னா அப் சைடு போகணும். அது எல்லா வாட்டியும் கீழே போயிட்டு போனால் நீங்கள் சரியான என்ட்ரி எடுக்கலன்னு அர்த்தம், தப்பான இடத்துல என்ட்ரி எடுத்துறீங்க அர்த்தம். ஓகேவா? அதான் நமக்கு பார்க்குறது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இதில் வந்து நான் லைன்ஸ்லாம் சிலது போட்டிருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஓப்பனும் க்ளோஸ் அதான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதாவது வித்தின் 20% டைம் ஜோன், ஒரு லைனுக்கு 20% இருக்கும். ஃபஸ்ட் 20% வந்து பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட், ஓப்பன் ஆனது இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 20% வரைக்கும் அது ரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே திரும்பி இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்னா மார்க்கெட் அவ்வளோ தூரம் போகாது. ஏன்னா இங்கே சிபிஆருக்கு மேலே இருக்குன்றப்போ அப் ட்ரெண்டு, இங்கேயும் பிரேக் ஆகின்றப்போ மார்க்கெட் இங்கே டச் பண்ண உடனே பாருங்கள் அப்படியே மேலே போயிடுச்சு. இது இன்னமும் டச் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணிட்டு இங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஐஏ பிரேக் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம டவுன் ட்ரெண்டு எக்காந்த கொண்டு எடுக்கக்கூடாது. ஓகே, இது டவுன் ட்ரெண்டே கிடையாது சொல்லப்போனால். இது நீங்கள் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் வரும்போது வெயிட் பண்ணி எடுக்கணுமே தவிர இங்கே போய் டவுன் போய்டும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ஃபஸ்ட்டு அப்பா டவுனாக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க, டவுன் போய் தெரியுது, அப்போ நம்ம டவுன் எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் உண்மையிலே இந்த லைனுக்கு வருதா, ஏன்னா இங்கே சிபிஆர் மேலே இருக்கின்றப்போ நம்ம அப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். அடுத்த இதில் நம்மளுக்கு டேர்ன் ஆகுது, அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போ எடுத்துக்கலாம். இன்கேஸ் இங்கே கீழே போச்சுன்னா இங்கே எடுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, மெயின் பாயிண்ட் இது இருக்குது பாருங்கள், சிபிஆர் இந்த இடத்துல டேர்ன் ஆச்சுன்னா 100% அப்போ போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு லாஸ் ஆனால் கூட அடுத்த ட்ரேட் இங்கே ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இங்கே எடுத்துகிட்டு திரும்ப நமக்கு போகிறப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடச்சிக்கிட்டு 2000 ரூபா. ஸோ நம்ம வந்து 100 டேஸ் சேலஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கேபிட்டல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம லாஸில் இருந்தாலும் சரி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம கேபிட்டலே காலி ஆகுதா, இல்லை வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கும், இல்லை நம்ம அட்லீஸ்ட் நோ லாஸில் இருக்குமா. ஸோ 100 டேஸ்க்கு அப்புறம் என் ஃபண்டு என்கிட்ட இருந்தாலே நான் வந்து ஜெயிச்சதாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம லாஸை எங்கள் ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அந்த பணத்தை நீங்கள் வந்து ஒரு மாதம் 2 மாதம் ட்ரேட் பண்ணி வச்சுக்கிறீங்கனாலே நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் தான் என்னை பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெத்தட்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு மேலே போயிடலாம். ஓகே, ஸோ முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்எல்லை பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையே இல்லை, நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த சார்ட்டை மட்டும்தான். ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நான் இந்த சிபிஆர் வந்து செக் பண்ணுறதுக்கோசம் யூஸ் பண்ண திரும்ப நான் ஹைட் பண்ணுறேன், எனக்கு தேவைப்படாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா ப்ராசஸ் மட்டும் தான் பார்ப்பேன். இது டயக்ராமும் ஜஸ்ட் என்னோட ரெஃபரன்ஸுக்கோசம் போட்டுக்கிறது, இதையும் ஹைட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் ஒரு பெரிய டவுனு, இங்கேருந்து ரிவர்ஸில். அப்போ மார்க்கெட் எப்போ டவுன் போகும், இந்த லைனை தாண்டினா மட்டும் தான் டவுன் போக முடியுமா, அது வரைக்கும் டவுன் போகவே போகாது, மேலே தான் போகும். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.